ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டரிசிங்க. வீட்டரிசியை வச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பருப்பு சாப்பாடு செய்ய போகிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். விசில் விடாமல் குழையாமல் குக்கரில் சாப்பாடு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸு கொஞ்சம் அளவாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளைப்பூடு, 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை கிராம்பு தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசியை ஊற வச்சுட்டேன். சாதாரண வீட்டு அரிசி தாங்க இது. சாதாரண வீட்டு அரிசி தான். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர்லேயும் விசில் வராமல் தான் செய்ய போகிறோம். இருங்க, ஊற வைக்காத அரிசியும் கூட காட்டுறேன். இந்த அரிசியை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இது பாசுமதி அரிசிலாம் கிடையாது, சாதாரண வீட்டு அரிசி தான். இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். துவரம்பருப்பு ஒரு 100 எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு விசில் வர்ற நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். விசில் வர்ற நேரம், ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடுறக்காக விசில் வர்ற நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எந்தெந்த பொருளை எப்பப்போ சேர்த்துக்கலான்றதை பாருங்கள். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் குத்தினாலே போதுமானது தாங்க. வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை அப்படியே பிணைஞ்சு விட்ருங்க, அவ்வளோதான். இல்லை வதக்கிறப்ப ரெடி பண்ணிட்டாலும் சரி. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஊற்றின எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூடவே வெட்டின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்தளவுக்கு வெட்டினாலே போதும். நம்மகிட்ட அளவு சொன்னல, அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வெட்டிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு 2ஐயும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது தனியாக அரைக்க முடியாது, அதனால் இந்த வெட்டி வச்ச தக்காளியில் ஒரு 2-4 பீஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக இருக்கனால அரைப்படாது. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு எடுத்த மிச்ச தக்காளி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்க. நான் உப்பு சேர்க்கலாங்க, இங்கே உப்பு சேர்த்து வதக்கிங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இப்படி வதங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, அந்த இதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் தக்காளி சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா, மறந்துடாதீங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் அரைச்சோம், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு சேர்க்குறப்ப 3 பெனிஃபிட் கிடைக்கிதுங்க. என்ன அப்படின்னா, செரிமானத்தை கொடுக்குது, இன்னொன்று வாசம் வரும். நம்ம சேர்க்குற உணவுப் பொருட்கள் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ மட்டனாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், இஞ்சி சேர்க்குறப்ப சீக்கிரம் வெந்துடும். இஞ்சி அதிகமாக சேர்க்குறப்ப தொண்டை நெஞ்செலாம் எரியுங்க. ரொம்ப கவனமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். நல்லாவே வதங்கிருச்சுங்க. நம்ம போட்டது அனைத்துமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பட்டை கிராம் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை கிராம் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்து பாருங்கள், சாம்பார் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் போதுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கிண்டிக்கலாம். நான் பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திறந்து காட்டிடுறேன். பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில்லாம் வர விடலைங்க. நான் விசில் வர விடாமலே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வைக்கிறப்ப விசில் வர நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். இது குழையவும் இல்லை, பச்சையாகவும் இல்லை, ஓரளவுக்கு நடுத்தரமாக இருக்குது. இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ஏன் அப்படி செய்கிறேன்னா, அன்றைக்கி நம்ம விசில் விட போகிறது இல்லையா, அதனால் விசில் விடாமல் பருப்பு வேகிறப்ப 1க்கு 2ஆக வெந்துடும், பிள்ளைகளுக்கு செரிக்காமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி செய்கிறப்ப, அரிசி வேகிறப்ப இதுவும் சேர்ந்து ஈக்குவலாக வெந்துடும். அதனால தான் இந்த மாதிரி நான் தனியாக வச்சுருக்கேன். இந்த தனியாக கீழே ஊற்ற வேண்டாம். இதையும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் தாங்க நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். இது 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி, 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட. இந்த டம்ளரில் தான் நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் நம்ம தண்ணி கலந்துக்கணும். இதில் 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 1.5 டம்ளர் எச்சா ஊற்றிக்குவேங்க. ஏன்னா நம்ம விசில் விடலை இல்லையா, அதனால் நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும்.
நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளரில் 7.5 டம்ளர் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி. நான் எடுத்த அரிசி 3 டம்ளர் தான். ஏன்னா திரும்ப சொல்கிறேன், நம்ம விசில் விட மாட்டோம். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். நான் மஞ்சள் பொடி எதுவுமே போடலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் இங்கே தக்காளி வெங்காயம் வதக்கி சாம்பார் பொடி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்கலைங்க. அது மாதிரி உப்பு எந்த இடத்துலையும் நான் சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறேன். எங்களுக்கு அளவு இந்தளவுக்கு போதும். ஏன்னா நாங்கள் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு டேஸ்ட்டு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. பருப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். இது கொதி வரணும், அதனால் குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்களா, பருப்பையும் நான் சேர்த்துட்டேன். இது கொதி வரப்போ கொஞ்சம் நேரம் வேகும். அரிசியோட கொஞ்சம் செத்த நேரம் வெந்துக்கிறோம். அப்போ சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நம்ம கொலையை வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா மாவு மாதிரி ஆயிரும் பருப்பு, அப்போ டேஸ்ட்டு கெட்டுரும். இது வந்து கொஞ்சம் முழுசாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது சீக்கிரம் கொதி வருன்றக்காக குக்கரை போட்டு மூடி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நான் டைட்லாம் வைக்கலை, விசில் வைக்கிற அளவுக்கு நான் வைக்கலை, சும்மா மூடித்தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருங்க, சீக்கிரம் கொதி வந்துடும். இப்போ தண்ணி பொங்குதான்னு பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக பொங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டிக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். தண்ணியோடு சேர்க்குறப்ப நமக்கு தண்ணி அளவு கூட போயிடும். அதனால் இந்த அளவுக்கு இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்படி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து உப்பு அளவாக சாப்பிட்றனால ஒரு லிமிட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சரியான அளவில் உப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் தண்ணி கொதியுது பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் உப்பு பாருங்கள். தண்ணியில் வந்து உப்பு வந்து லேசாக கைக்கணும், அளவுக்கு மீறி லேசாக கைக்கணும். அப்படி இருந்தால் தான் சாப்பாட்டில் கரெக்டாக உப்பு சேரும். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, கொதியுது. இப்படி திறந்து பார்த்துட்டு அப்பப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. விசிலே விடலாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம விசிலே விட போகிறதில்ல, விசில் இல்லாமல் தான் நீங்கள் சாப்பாடு ஆக போகுது. இந்த மாதிரி கொதி வரப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, சிம்மில் வச்சுட்டேன். கொதி வந்ததுக்கு இப்போ கொதி வந்ததுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன், இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்படி அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், லாக் இல்லை பார்த்தீங்களா, லாக் போடலை, சும்மா மூடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ திரும்ப பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு. திரும்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை கிண்டி விட்டுறலாம். சிம்மில் தாங்க வச்சுருக்கேன், சிம்மில் தான் வைக்கணும். இங்கே வருங்க, அதில் பருப்பு தெரியுதுங்களா, இப்படி தாங்க நமக்கு முழுசாக கிடைக்கும். ஆனால் வெந்திருக்கும், அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி சேர்த்தேன். இது நான் கொஞ்சம் நேரம் வேகத்தான். திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, நல்லா வத்திருச்சு. அடியில் பிடிக்காமல் கிண்டணும். இங்கே பாருங்கள், அடியில் பிடிக்கல, நல்லா அடி வரைக்கும் கிண்டி மேலே விட்டுறணும். தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை. பாருங்கள், நம்ம வந்து விசில் விடவே இல்லை, சிம்மில் வச்சு தான் கிண்டியிருக்கோம். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கல. நம்ம இப்படி கிண்டி விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு பார்த்தீங்களா, அடியிலேருந்து கிண்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடியிலேருந்து கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க. நான் ஒன்றுமே செய்யலைங்க. இப்போ உங்கள்ட்ட காட்டின பொருள் மட்டும்தான். இப்போ இந்த சாப்பாடெல்லாம் வலிச்சு விட்டுறலாம். வலிச்சு விட்டு இதை மூடி போட்டுடலாம். விசில் விடலைங்க. இதை இப்போ நல்லா லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். விசில் வச்சுருக்கேன், லாக் பண்ணிட்டேன், ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அதில் கேஸ் வருங்க. அதனால் இப்படி எடுத்து விட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு சோறு கூட குலையாதுங்க, ஒரு சோறு குலையாது பார்த்தீங்களா. செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு இடம் செஞ்சு பாருங்கள், உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து செல்லை கையில் பிடிச்சிட்டே கிண்டி காட்ட முடியல உங்களுக்கு. அவ்வளோதாங்க. அருமையான டேஸ்ட்டில், கம்மியான செலவில், வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சுட்டோம். இது மாதிரி உங்கள் வீட்டு ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.